ரீசெண்டாக வாணியம்படி போகணுன்னு நான் காட்பாடி ஸ்டேஷனுக்கு போயிட்டோங்க. எந்த ட்ரெயின் இருக்குன்னு பார்த்தா 22625 சென்னை பெங்களூர் டபுள் டெக்கர் ட்ரெயின் தாங்க இருக்கு. இந்த ட்ரெயினில் தாங்க இப்போ நம்ம போக போகிறோம். எங்கன்னா வாணியம்படி வரைக்கும் தாங்க. ஒரு ஆளுக்கு 55 ரூபாங்க டிக்கெட்டு. ஆன் டைமுக்கு நம்ம காட்பாடி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ட்ரெயின் கூட நம்ம ஆன் டைமுக்கு வந்துருச்சு. நம்ம ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக ஆன் டைமுக்கு ட்ரெயின் வந்துருச்சு. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 8 ஏசி கோச்சஸ் இருக்கு. டபுள் டெக்கர் ஏசி கோச் தாங்க. நான் ஏசி கோச்சஸ் 5 கோச்சஸ் இருக்கு. ஒரு வழியா நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு. நான் ஏறினது நான் ஏசி தாங்க. காட்பாடியிலேருந்து வாணியம்படி வரைக்கும் ட்ரெயின்ல 1 ஹவர் தாங்க. இதுவே நீங்க பஸ்ல போனீங்களா பிரைஸ் ஜாஸ்தி, 2 ஹவர். நான் ஏசியில ஏறி மட்டும் இங்க ஆம்பூர் வாணியம்படி வரைக்கும் தாங்க போக முடியும். பெங்களூர் போனோம்னா புக் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா டிடி ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ நீங்க பெங்களூர் வரைக்கும் போகணும்னா கண்டிப்பா இந்த ட்ரெயின்ல நீங்க புக் பண்ணி தாங்க போகணும். ஏசியா இருக்கட்டும், ஏசியா கூட இருக்கட்டும்ங்க. ஒரு வழியா நம்ம வாணியம்படி ரீச் ஆயிட்டோம். நீங்க டபுள் டெக்கர்ல போயிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.